அஸ்ஸலாமுஅலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. நான் எப்பயுமே என்னோடய டேவை ரொம்ப பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் எல்லாமே எனக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்ட்ரொடக்ஷன் செயின்ட் லூயிஸ் தான் போயிருக்கோம். லைக் என்னென்னா, இது ஒரு ஆகஸ்ட் 31 போனோம். இட்ஸ் பீன் லைக் 3 months. ஸோ செயின்ட் லூயிஸ்ன்றது இல்லினாய்ஸ் ஸ்டேட் கிடையாது. இது இல்லினாய்க்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு. அதாவது நான் இல்லினாயில் இருக்கேன். இல்லினாய்க்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு செயின்ட் லூயிஸு. பட் ரொம்பவே பக்கம்தான். ஸோ நியர்பையில் இருக்கிறதுனால நம்ம இங்கே போயிருக்கோம். ஸோ செயின்ட் லூயிஸில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறது என்னன்னாக்கா, ஸ்டேட் மியூசியம் காட்ட போகிறேன். அண்ட் நம்ம ஆர்ச், செயின்ட் லூயிஸ் ஆர்ச் அங்கே ஒன்று இருக்கும். ஸோ அது ரொம்ப பெரிய ஆர்ச். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். செயின்ட் லூயிஸில் ஒரு பெரிய ஜூ இருக்குது. பட் எங்களுக்கு டைம் இல்லை போகிறதுக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு பெட்ரோலில் போட்டாச்சு கேஸ் ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ஷாப் மாதிரி குட்டியாக இருந்துச்சு. ஸோ ஸ்நாக் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக் கொஞ்சம் எடுத்தாங்க. அங்கே இதுக்குள்ளேயே பாருங்கள் ஏடிஎம்லாம் இருக்குது. ரொம்ப நிறைய ஃபெசிலிட்டி இருக்குங்க. இந்த யூஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, எல்லா ஒரு சின்ன சின்ன கடை ஷாப்ஸில் கூட ஏடிஎம் சம்டைம்ஸ் நிறைய ஷாப்ஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, நமக்கு இன்கேஸ் நமக்கு கார்டு அக்செப்ட் பண்ணல அப்படின்னாக்கா, நம்ம அங்கேயே ஏடிஎம்ல மணி எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஆஸ் யூ கேன் see that நீங்கள் அந்த ஆர்ச்சை நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக ரீச் ஆகிட்டோம். அங்கே தெரியுறது இல்லையா, அந்த ஆர்ச்சுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னென்னலாம் இன்றைக்கி பார்க்க போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே எங்கே போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டவுன் டவுனுக்குள்ளே தான் நம்ம போக முடியும். ஸோ டவுன் டவுனில் இருக்கிற நிறைய பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், நிறைய பெரிய பெரிய டால் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். பொதுவாக ஒரு ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா டவுன் டவுன்ற ஒரு பிளேஸ் இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பியோரியானா இருக்கிற பியோரியானாக்கா அங்கே ஒரு டவுன் டவுன் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்லேயும் நிறைய சிட்டி இருக்கும். ஒரு சிட்டிலையும் டவுன் டவுன் இருக்கும். ஸோ டவுன் டவுனில் தான் இந்த மாதிரி ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், நிறைய இந்த மாதிரி பெரிய டால் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்ஸு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா நம்ம கார் பார்க்கிங்க்குன்னே ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட்டு பிளேஸ் இல்லையா, இந்த மாதிரி இருக்க பிளேஸ்கில் நிறைய பேர் விசிட் பண்ண வருவாங்க. ஸோ அதர் ஸ்டேட் இல்லை அதர் சிட்டிலேருந்து உள்ளவங்க பார்க்க வரவங்களுக்காக ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். நம்ம இப்போ ஆக்சுவலி அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம காரை கொண்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இந்த பக்கத்தில் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக டவுன் டவுன் பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த ஆர்ச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நிறைய 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 பெரிய விஷயங்கள், நிறைய பெரிய பார்க்கு, ஸ்டேட் பார்க்கு, ஜூ இதெல்லாம் டவுன் டவுனை ஒட்டியே தான் இருக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன அந்த கார் பார்க்கிங் பில்டிங் இது தான். ஸோ நம்ம அந்த கார் பார்க்கிங் பில்டிங்குள்ளே என்டர் ஆகிருக்கோம். இதுக்குள்ளே நம்ம மணி பே பண்ணணும். இங்கே எதுக்குமே மேன் பவர் கிடையாது. நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம் தான். நம்ம போய் நம்மளோட இது நம்ம ஒரு கோட் மாதிரி இருக்கும். அதை காமிச்சிங்க அப்படின்னாக்கா மணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார்ட்லேருந்து அதை ஸ்வைப் பண்ணிக்கும். ஸோ எல்லாமே இங்கே அப்படி தான். டிக்கெட் சிஸ்டம் இல்லை அவங்க டிக்கெட் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அதுவே ஜென்ரேட் ஆகி டிக்கெட் நமக்கு ஆட்டோமேட்டடாக வந்துடும். ஸோ நம்ம இப்போ காரை பார்க் பண்ண போகிறோம். காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையும் நம்ம காரை அக்சஸ் பண்ண முடியாது. ஒரு பிளேஸ், ஏன்னா டவுன் டவுனில் ஒரு பிளேஸில் காரை பார்க் பண்ணிட்டு தான் நம்ம மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்குமே நடக்கிற மாதிரி இருக்கும்.
ஃபஸ்ட்டு காரெல்லாம் பார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். லைக் என்னென்னா நமக்கு புதுசுன்றதுனால ரூட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. கூகுள் மேப்பில் வந்து பார்த்து தான் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தப்பாக வந்து போயிட்டோம். எங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்குது, அங்கே தான் இருக்குன்ட்டு போயிட்டு ஸோ ஓகே நம்ம போனதோட நம்ம கொஞ்சம் கிளிம்சஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஸோ 1-2 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். அந்த ரோடில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தீங்க அப்படின்னாக்கா வந்து நமக்கு நம்மளோட ஆர்ச், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்ச் தான். செயின்ட் லூயிஸோட அந்த ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சை பார்க்க தான் போகலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேடியம் வந்து நம்ம ஆக்சுவலாக என்னென்னா வந்ததும் ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா இந்த ஸ்டேடியம் வந்து ஞாபகம் வச்சுக்கினா தான் இது பக்கத்தில் தான் நம்ம கார் பார்க் பண்ணியிருப்போம். இங்கே நிறைய பில்டிங்ஸ் ஒரே மாதிரியே சிமிலராக இருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே போயிருக்க இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஏதோ ஒரு மேட்ச் நடந்தது போல். கீழே இந்த எல்லா தரையிலையுமே இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேட்டோட பிரசிடெண்ட்டு, அப்புறம் புது தலைவர்கள் யார் வந்தாங்களோ அவங்க நேம்ஸ் எல்லாம் இதில் எழுதியிருப்பாங்க போல். அது ஃபுல்லாத்தையும் நான் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அந்த ஸ்டேடியமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க ஏதோ ஒரு மேட்ச் நடக்குது கேளுங்க. இங்கே இருக்கிற பூவில் பார்த்தீங்கன்னா இந்த செண்டு பூன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஊர் கிராமங்கள்லாம் கிடைக்கும். இந்த செண்டு பூன்றது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த மாலையிலலாம் இதை வச்சு கட்டுவாங்க. ஸோ இதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, எங்கே போனாலும் என் பாப்பாவுக்கு வேறு எப்பயுமே ஃபோட்டோ எடுக்கணும். அவள் அண்ணனை கூட அவள் ஃபோட்டோ எடுக்க விடவே மாட்டாள். என்னை இப்படி எடு அப்படி எடுன்ட்டு என்னை டார்ச்சர் பண்ணுவாள். ஸோ அவள் நல்ல போஸ் கொடுப்பாள். அதனால் வந்து நானும் நிறைய ஃபோட்டோஸ் அவளை எடுத்துக்குவேன். நல்லாயிருக்கும், அவள் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறதுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னா, நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கோம். வெயில் வேறுங்க, பயங்கரமான வெயில். இந்த வெயிலில் நடக்கவே முடியாத அளவுக்கு வெயில் அடிச்சுது. ஸோ நான் இப்போ வந்து இந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன். ரொம்ப பெரிய பெரிய டால் பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டேடியமுக்கு ஆப்போசிட் ரோட்டில் தான் அந்த பார்க் இருக்குது. ஸோ நம்ம அந்த பார்க்குக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பில்டிங் வந்து பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து என்னென்னா கேட்வே நேஷ்னல் பார்க்கு. நான் அந்த சொன்ன ஆர்ச் இருக்கு இல்லையா, கேட்வே ஆர்ச்சு, அதோட பார்க் வந்து இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஆர்ச்சு. இது வந்து கேட்வே நேஷ்னல் பார்க்கு. அந்த பார்க்குக்கு முன்னாடி போனீங்கன்னா கேட்வே நேஷ்னல் ஆர்ச் வந்துடும். ஸோ இந்த ஆர்ச்சுக்கு ரூட் வந்து இப்படி தான் போகணும். ஸோ அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணி
ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னாக்கா ஆர்ச் வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னாக்கா காரை பார்க் பண்ணோம். காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஆப்போசிட் ரோட்டில் வந்து நம்ம க்ராஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நமக்கு வந்துடும். இன்னொரு அடையாளத்துக்கு சொன்னது தான் லேண்ட்மார்க் வந்து அங்கே பார்க் இருக்கும், கேட்வே நேஷ்னல் பார்க்கு. அதோட ரோட்லேயே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆர்ச் வந்து வந்துடும். இந்த ஆர்ச், இந்த நேஷ்னல் பார்க்கு, கேட்வே நேஷ்னல் பார்க் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்கும். நமக்கு லைக் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ இந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து இந்த ஆர்ச் வந்து மேலே இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியம், ஐ மீன் அந்த மியூசியம் இருக்கும். ஸோ இந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்து நமக்கு உள்ளே போகலாங்க. மேலே போய் லைக் மேலேருந்து இந்த வியூவை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஹோல் சிட்டி, இந்த ஹோல் ஸ்டேட்டே நமக்கு வந்து அந்த மேலே இருக்க அந்த வியூலேருந்து நமக்கு தெரியும். பட் அன்றைக்கி நமக்கு போன அன்றைக்கின்னு பார்த்து நமக்கு டிக்கெட் வந்து இல்லை. ஸோ அதனால் எங்களால் அன்றைக்கி பார்க்க முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே போக முடியல. பட் மியூசியம் பார்த்தோம். இது ஃபுல்லாக நான் மியூசியம் காட்டுவேன், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரயான், என்ன பண்ணுற? ஸோ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து இதான் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். நான் இந்த டிக்கெட் வந்து சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த ஆர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட் இங்கே வாங்கணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரி டிக்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஐ மீன் உள்ளே போகலாம், மியூசியம் உள்ளே போகலாம். பட் அந்த ஆர்ச்சுக்குள்ளே போகிற டிக்கெட் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க சோல்ட் அவுட் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் போய் பார்த்தோம், சோல்டு அப்படின்னு உடனே சரி ஓகே, இது வந்து நம்ம ப்ரேயராகவே வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கணும் அந்த டிக்கெட்ஸை. நம்ம 1 day பிஃபோர் இல்லை மார்னிங், இப்போ ஈவினிங் போகிறீங்கன்னா மார்னிங் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம மியூசியமுக்கு தான் இப்போ என்ட்ரி கொடுத்துட்ருக்கோம். மியூசியமில் வந்து அங்கே நிறைய செக்கிங் இருக்குங்க. அங்கே நம்ம ஃபோன் எல்லாம் முதல்ல வச்சிடணும். அவங்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மியூசியமுக்குள்ளே வந்து நமக்கு எஸ்கலேட்டர் இருக்குது. அதில் வந்து நம்ம கீழே ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா, மேலே வந்து நமக்கு அந்த ஸ்டேடியம் அந்த ஆர்ச் இருக்கும், கீழே வந்து நம்ம போகணும். கீழே போனீங்கன்னா நமக்கு ஒரு மியூசியம் இருக்கும். இந்த ஸ்டேட் பார்க், கேட்வே ஸ்டேட் பார்க்கோட மியூசியம், செயின்ட் லூயிஸோட மியூசியம் இது. ரொம்ப பெரிய மியூசியம், ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா, அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் முன்னாடி அந்த பிக்சரோட நீங்கள் அந்த ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்க அந்த வீடியோ கூட நீங்கள் வருவீங்க. ஃபோட்டோவை எடுக்க வீடியோ எடுக்கிறேன். அங்கே போய் பின்னாடி போ. போ.
ஒரு மினி கேம் இருக்குவா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒரு மினி கேம் இருக்குவா நான் வரேன் இங்கே இருக்கிற வீடியோஸு அப்புறம் இந்த ஹவுஸ் மாடலு எல்லாம் வச்சுருந்தாங்க. 17ஸில் வந்து எப்படி செயின்ட் லூயிஸ் இருந்தது 1764 ஃபெப்ரவரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி லைக் வீடு வந்து அப்போ தான் இந்த மாதிரி ஹட் மாதிரியான வீடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பெட்ரூம் அந்த மாதிரி வச்சு தான் வந்து அதாவது ஒரு வீடு வந்து அமைச்சாங்க. ஸோ இது அந்த ஹவுஸ் மாடல் எப்படி செயின்ட் லூயிஸ் வந்து 1760 அந்த டைமில் வந்து இருந்ததுன்றதுக்கான மாடல் ஹவுஸு. ஸோ அப்போவே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கட்டியிருப்பாங்க அவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த டைம் அந்த ஓவர் த பீரியட் ஆஃப் 17ல் வந்து வாழ்ந்த அந்த குயின் அவங்க. ஸோ அவங்க வீடோட மாடல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அண்டு இங்கே வந்து செயின்ட் லூயிஸில் வந்து என்ன ரொம்ப ஃபேமஸ் ரிவர் அப்படின்னா அது வந்து மிசிசிப்பி ரிவர். ஸோ மிசிசிப்பி ரிவர் தான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1764 to 1804 வரைக்கும் இருந்த வீடோட மாடல் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் நான் ஒரு ஹவுஸ் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி 17ஸ்லேருந்து 18 வரைக்கும் அவங்க என்னென்ன பொருள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான வீட்டில் வாழ்ந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு அவங்க ட்ரேட் பண்ண இது என்னன்னாக்கா ஃபர்ரு. இந்த அனிமல்ஸ்லேருந்து வர அந்த ஃபர் இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் வந்து அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஒரு அனிமல்ஸோட ஃபர்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்கு மியூசியமில் வச்சுருந்தாங்க. அது இன்னும் அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அது அப்படியே இருக்குங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் தொட்டதானமோ என்னவோ அதோட முடியெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இந்த எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா டீரு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன அந்த ஃபாக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து கோட் நம்ம போடுற இப்போ யூஸ் பண்ணுற கோட் எல்லாமே எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அந்த அனிமலுக்கு மேலே இருக்க அந்த ஸ்கின் அவங்களுக்கு இந்த ஃபர்லேருந்து எடுத்து பண்ணது தான். ஸோ அதுக்கான ஹிஸ்ட்ரி, அதுக்கான எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. இந்த பேர் வந்து பாருங்கள், பேர், அதுக்கப்புறம் பஃபல்லோ, நெக்ஸ்ட்டு ஹேட்டுக்கு வந்து பீவர்னு ஒரு அனிமல் இருக்குது. அது பாருங்கள், ஹேட்டுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பீவர் ஹேட்டு. அந்த பீவர்லேருந்து வந்த அந்த ஃபர்ரா அதை வச்சு அந்த மெட்டீரியலை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண அவங்க ட்ரேட் என்ன பண்ணாங்க, எப்போலேருந்து வந்து அவங்க இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து எல்லாத்துலேயுமே எழுதியிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் காயின்ஸு. ஸோ அந்த டைமில் இருந்த காயின்ஸு அதோட எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதோட எல்லா அந்த நம்பர் 1 நம்பர் 2ன்னு போட்டு இது வந்து என்ன நெதர்லாண்ட், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட் காயினு, அப்புறம் பிரிட்டிஷ் காயின், அப்புறம் ஸ்பானிஷ் காயினு, ஃப்ரெஞ்ச் காயினு, இந்த மாதிரி எல்லா காயின்ஸும் அது எவ்வளோ இயர்ஸு, அது எவ்வளோ அதோட வேல்யூ என்ன, இது எல்லாமே வந்து அவங்க அதில் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா எந்தெந்த ஊரில் எந்தெந்த நாடில் எப்படி காயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ வேல்யூ ஆஃப், அதாவது அவங்க டாலர் மதிப்புக்கு அது எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருந்தது. ஃபுல்லாக இந்த மியூசியம் ஃபுல்லாகவே ஹிஸ்டாரிக் பிளேஸு, எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் செயின்ட் லூயிஸ் அண்ட் அதை சார்ந்த அந்த யூஎஸில் 17 and 18 பீரியட்ஸில் யூஸ் பண்ண எல்லா டீட்டெயில்டாக எல்லாமே இருந்தது. அவங்க யூஸ் பண்ண
பண்ண அந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் அப்போ அந்த ராஜா காலத்தில் அந்த கிங் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸு, அவங்க யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ உள்ளவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஃபாரஸ்ட் பீப்புள், காட்டில் வாழ்ந்த காட்டுவாசிகள் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ராக தான் இருக்கும். வந்து லைக் ட்ரெஸ்ஸு ஸ்பெசிஃபிக்காக என்ன மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக வந்து அனிமல்ஸோட ஸ்கின்னில் தான் வந்து அவங்களோட எல்லாமே இருக்கும். அண்ட் அவங்க யூஸ் பண்ண இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா வந்து நம்ம யூஸ் பண்ணுற வெசில்ஸு, அவங்க யூஸ் பண்ண வெசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ண நைஃபாக இருக்கட்டும் சரி, அந்த வெசில்லேருந்து எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அங்கே பாருங்கள் கார்டு போல், இந்த மாதிரி வித்தியாசமாக அந்த போல் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து போட்டு, ஸோ அப்போ வந்து எல்லாமே அங்கே ரிவர் தான் இருக்கும். வே வந்து பார்த்திங்கன்னா வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து முக்கால்வாசி போட்டில் தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு மைக்ரேஷன், ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ் வந்து அப்படி தான் இருக்கும். உட்காரு. Mackenzie, look at Mama. Oh, is it stuck? Throw it. Throw it. Look at it.
இந்த அம்மா இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா பண்ணிருக்கேன். அதெல்லாம் பெயிண்ட் பண்ணி அழகாச்சும் பண்ணுறான். அப்படி நில்லு. ஸோ சுற்றி இப்படி தான் நிறைய ஃபுல்லாக இருந்தது. அங்கே டேரக்டர் இது மாதிரி ஒரு கேமரா இருந்துச்சு. அண்டு இவங்க எல்லாம் தான் இந்த ஆர்ச்சை வந்து பில்ட் பண்ணவங்க. ஸோ இந்த ஆர்ச்சுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா த ஆர்ட் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோவினியர் மாதிரி நம்ம அங்கே உள்ள அந்த ஆர்ச்சு. ஸோ செயின்ட் லூயிஸ்க்கான மெமரிஸ்க்கு அந்த பில்டிங், அந்த ஓல்டு கோர்ட் ஹவுஸ் பில்டிங்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருந்தது. ஆனால் நாங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கே தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதை நம்ம வேறு இடத்துல கூட வாங்கிக்கலாம். மியூசியம் உள்ள இந்த மாதிரி இங்கே எல்லாமே அப்படி தான். எந்த ஒரு பிளேஸாக இருந்தாலும் அந்த பிளேஸில் இந்த மாதிரி அந்த சோவினியருக்கான அந்த இது திங்ஸ் எல்லாமே இருக்கும், சேலுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். அதனால் நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு வீடியோ மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ போனதுக்கு ஞாபகார்த்தமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸு, நிறைய டாய்ஸ், அப்புறம் நான் சொன்ன மாதிரி நிறைய அந்த சோவினியர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ஞாபகார்த்தமாக செயின்ட் லூயிஸ் ஆர்ச்சு, ஓல்டு கோர்ட் ஹவுஸ் எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெளியே வந்துட்டோம். அந்த ஆர்ச் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த ஆர்ச் உள்ளே போகலேன்னா பட் ஓகே, நோ இஷ்யூஸ். நம்ம வந்து பெரிய பக்கத்தில் தான் இருக்குது ஸ்டேட்டு, ரொம்ப பெரிய தூரத்துலலாம் இல்லைன்றதுனால ஓகே, நமக்கு அந்த டிக்கெட் கிடைக்கலனாலும் நெக்ஸ்ட்டு ஒரு தடவை வந்து நம்ம உள்ளே அந்த ஆர்ச் உள்ளே போயிட்டு நான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஆர்ச்சுக்குள்ளே போய் இது ஃபுல்லாக லிஃப்ட்டு தாங்க. இந்த கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த மேலேருந்து அந்த வியூ வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இதை பார்த்திங்கன்னா உள்ளே யாராவது போக முடியுமான்ற மாதிரி தான் இருக்கும். பட் அது ஆக்சுவலி ஒரு பெரிய பிளேஸு. உள்ளே ஃபுல்லாக லிஃப்ட் சிஸ்டம் தான். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன அந்த பிளேஸில் இருந்தது அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஹார்ஸ் ரைடிங்க்கு ஹார்ஸ் புல்லக்காட் இருந்தது. அப்புறமா வந்து ஹெலிகாப்டர் ரைடிங் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து க்ரூஸ் இருந்தது. நம்ம வந்து இங்கே போகிற ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் போகலாம், போட் க்ரூஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர். ஸோ 3 ரைடிங் இருந்தது. ஆனால் நாங்கள் எந்த இதுக்குமே போகல. ஏன்னா வந்து செயின்ட் லூயிஸில் இருக்கிறத விடவும் நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை எங்கேயாவது போனோன்னா பெரிய லாங் ட்ரிப் மாதிரி க்ரூஸ் போகிறது நல்லாயிருக்கும். நம்ம எதுக்கு இந்த மாதிரி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். அண்ட் மோரோஃப் எங்களுக்கு டைமும் இல்லை. அங்கே வந்து எந்த ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு ½ அன் ஹவராவது அட்லீஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்மளால் போக முடியும். இந்த ஹெலிகாப்டர் வந்து அங்கே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சம் $300 to $400 நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? ஸோ $200-300 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் வேணாம்னு டிசைட் பண்ணோம். ஓகே, மேபி நெக்ஸ்ட் டைம் ஒரு சம் அதர் டைம் போகலாம். பட் ஓகே, ஹெலிகாப்டரில் போகணும். அது ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் அது ஒன்று இருக்குது. பட் நம்ம இந்த டைம் போகல. நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டன் வர வழியில் வந்து ஜால்சான்ற ஒரு இந்தியன் ஃபுட்டு, ஒரு குசின், நம்மளோட சவுத் இண்டியன் ப்ளஸ் நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் எல்லாமே அதில் இருக்கும். வரப்போ வந்து பயங்கர பசி, லைக் ஆஃப்டர்நூன் எதுவும் பெருசாக சாப்பிடல. ஸோ நம்ம டின்னர் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நான் பர்கர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் மார்னிங்கு. ஸோ அதனால் அதை சாப்பிட்டதுனாலே எங்களுக்கு ஆஃப்டர்நூன் பசிக்கலை. அதனால் லஞ்சு ஸ்கிப் பண்ணதுனால நாங்கள் டேரெக்டாக டின்னருக்கு வந்து நான் ஆக்சுவலி ரெடி பண்ணல. யூஸ்வலி நான் எங்கே போனாலும் குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த பர்கர் எடுத்துகிட்டு போனதுனால நைட்டை வந்து நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலை. வீட்டுக்கு ரீச் ஆயிடுவோம்னு நினச்சோம். பட் டைம் ஆகிட்டு. அதனால் ஓகே, நம்ம வர வழியில் ஸ்ப்ரிங்ஃபீல்டு, இது வந்து என்னென்னா
செயின்ட் லூயிஸை க்ராஸ் ஆகி வரணும். ஸ்ப்ரிங்ஃபீல்டுன்றது வந்து கேபிட்டல் ஆஃப் இலினாய். ஸோ இலினாய் ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி இலினாய் ஸ்டேட் உள்ள வந்துட்டோம். நம்ம செயின்ட் லூயிஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் இல்லையா. ஸோ இது வந்து வர வழியில் ஸ்ப்ரிங்ஃபீல்டில் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா வந்து நாங்கள் சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணோம். இது வந்து சில்லி சிக்கனா இல்லை இது வந்து சாவர் சிக்கனான்னு தெரியல. ஒரே புளிப்பு. ரொம்ப இந்தியன் ஃபுட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் வெளியேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டோம். ஸோ இதோட வீடியோ முடியுது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then it's bye from your Aisha.